லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4/9/2025 கெஸ்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டு 3ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 551 அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இன்றைக்கான கொடுத்துன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5-8 நம்ம வந்து 5ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். இது வந்து சி போர்டு மெயினாக டார்கெட் பண்ணியிருந்தோம் 5ஆம் நம்பர் வரதுக்கு. ஆனால் பி போர்டுக்கு இந்த மெத்தட் வரும்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து நமக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 அல்லது 0 வந்து நம்ம ட்ரிக்கில் எடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் கொடுத்துருந்தோம். ஓகே, ஏ போர்டு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு போயிடுச்சு. ஓகே, சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் மெயினாக கொடுத்தோம். ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துட்டோம். சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கொடுத்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக கொடுத்தோம். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்துருக்குது. ஆனால் 2மே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. உங்கள் கணிப்பில் வேறு போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 551 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 51 பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் பிசியில் 2 நம்பருமே நம்ம வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக கொடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும் தான் நம்ம வந்து போர்டு வைஸாக கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு மாறினால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் ஏபிபிசியில் ஆல் போர்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். பார்க்க முடியும் நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அமைச்சு வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பட்டன் அமைச்சு விடுங்க. ஓகேவா நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் லாஸ்ட் 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி பூராமே வந்து கால்குலேட்டர் மெத்தட்லேயும் அதே நம்பர் தான் வருது, ட்ரிக்லேயும் அதே நம்பர் தான் வருது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் அதே ட்ரிக் நம்பர் வந்து கொடுக்குறேன். புதுசாக பாருங்கள் வந்து தெரியாது. நம்ம வந்து ஒரு 6 நாள் ரிசல்ட் வந்து ஒரு 7 நாள் ரிசல்ட் முடிவு இடத்துல அதிகமாக எடுக்க வேண்டாம். இதில் வந்து 059க்கு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? அது மூலம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ட்ரிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 059க்கு 5க்கு பி போர்டு நம்பருக்கு பவர் எடுத்துக்கிறோம். 0 பார்த்தீங்கன்னா 4 வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறோம். 4. ஓகேவா? 0-4 நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டில் 0-4 கிடச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 0 வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 032. 032க்கு பி போர்டு நம்பர் 3க்கு பவர் எடுத்துக்கிறோம் 8. அடுத்த நாள் சி போர்டுக்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறோம் 9. 8 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் நம்ம வந்து சி போர்டில் அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 229 ரிசல்ட்டு. அதில் வந்து பி போர்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். பி போர்டு நம்பர் 2. ஓகேவா? 2க்கு பவர் நம்பர் 7. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு 032க்கு சி போர்டு நம்பர் வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். இதில் 7-2ல் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 462க்கு பி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 6. 6க்கு பவர் நம்பர் 1. ஓகேவா? 6க்கு பவர் நம்பர் 1. அது சி போர்டில் 9ஆம் நம்பர். ஓகேவா? அதை வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 1-9ல் நமக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து டேரெக்டாக வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு 510 ரிசல்ட்டு. அதுக்கு பி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர். 1க்கு பவர் நம்பர் 6. பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 2. ஓகேவா? 2 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 அப்படின்னா 2. ஓகேவா? 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 763. ஓகேவா? 6க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 1. ஓகேவா? 1 இந்த 0 வந்து டேரெக்டாக போட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 551 வச்சு பார்க்கலாம். இதில் 551 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0. ஓகேவா? 0 அப்படின்னா 3 பார்த்திங்கன்னா இந்த ஆல் போர்டுக்கு 0-3 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 0க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்க. மெயினாக பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வரலாம்ங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சார்ட் வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டுக்கு பவர் நம்பர் எடுத்துருந்தோம். ஓகேவா? பவர் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா? 8, 4, 9. ஓகேவா? 8, 9 இப்படி எடுத்துருந்தோம். அதவே வந்து நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா 5-9 பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 0-4. 0-4ல் அடுத்த நாள் 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதுக்கு பார்த்திங்கன்னா 3க்கு பவர் 8. அடுத்து 2க்கு பவர் 2. 8, 2, 7 இது 3 மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2க்கு பவர் 7, 4. ஓகேவா? 7-4க்கு 4ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு.
இந்த மாதிரி வகையில் நமக்கு அதே மாதிரியே இந்த மெத்தடும் பாஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0-6 வருது. இது அதில் நமக்கு 0-3 வருது. ஓகேவா, மேக்ஸிமம் 0க்கும் நாளைக்கு சான்ஸ் இருக்குது, 3ஆம் நம்பருக்கும் சான்ஸ் இருக்கிறனால தான் நான் வந்து 0க்கு 2 நம்பருமே கொடுக்குறேன். 0-3 நாளைக்கு ஆல் போட்டு ட்ரை பண்ண மாதிரி கம்பல்சரி ஏதாவது எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு கேமில் வந்தே ஆகணும். ஓகேவா, நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுகிறனால. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து வீக்லி சாட்டில் வந்து நம்ம எடுத்துருந்தோம். ஓகேவா, வீக்லி சாட்டில் வந்து நம்ம போட முடியல, டைம் கொஞ்சம் வெளியே போகிற இருக்கனால கொஞ்சம் அவசரமாக வீடியோ போட மாட்டேங்குது. 9 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, வீக்லி சாட்டில் 9-5 வந்து இதே மாதிரி ட்ரிக்கில் தான் நான் எடுத்தேன். உங்கள் கணிப்பில் 9-5 இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஆனால் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரலாம். பார்த்தீங்கன்னா 9க்கு 5 பார்த்தீங்கன்னா 5க்கு 9 நம்பர் பேசிக்காக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா, 5க்கு 9 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரலாம். ஓகே, 9 வந்தால் A போர்டு அண்ட் B போர்டுக்கு வரலாம். 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா C போர்டுக்கு வரலாம். ஓகே, ஏன்னா 5ஆம் நம்பர் வரலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஏபியில் வந்தால் C போர்டுக்கு அடுத்த நாள் 5ஆம் நம்பர் வந்தால் C போர்டுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் அடிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்தால் அடுத்த நாள் C போர்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் 5ஆம் நம்பர் வந்தால் மீண்டும் C போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆல் போர்டுக்கு 0-3 கொடுத்துருந்தோம். ஓகேவா, மேக்ஸ் பண்ணி விளையாடுங்க. உங்கள் கணிப்பில் வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நாளைக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து எடுத்து. ஓகேவா, இதில் வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 மெத்தடில் எடுத்தோம். ஆனால் 0க்கும் பவர் இருக்குது, 3க்கும் பவர் இருக்குது. ஆனால் நம்ம கால்குலேஷனில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 9-5 எடுத்துருக்கோம், இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஹெச் வந்து நம்பர் 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 0-5-50, 0-9-90, 35-53, 39-93 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இது உங்கள் கணிப்பில் எந்த நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 551. ஓகேவா, 551. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் A போர்டுக்கு தான் 5ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கணிப்பு, சூப்பரான ஒரு கசிங் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு தரமான வினின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது இவருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா C போர்டுக்கு தான் 5ஆம் நம்பர் வந்திருக்கு. ஒரு சூப்பராக நம்பர் எடுத்து போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ஓகேவா, நம்மளும் C போர்டுக்கு தான் 5ஆம் நம்பர் வந்திருக்கணும். ஆனால் இந்த மாதமே கொஞ்சம் போர்டு தான் மாறி வருது, கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா, அடுத்தபடியாக அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா A போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல, C போர்டுக்கு 5 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா போர்டு அப்படியே மேட்ச் சேஞ்ச் ஆகிடுச்சு. C போர்டுக்கு 5ஆம் நம்பர் இவரும் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வச்சுருந்தா கூட ஒரு 0-5 ஒரு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 52, 53, 54 வச்சுருக்காப்புல. ஒரு 55 இன்னும் ஒரு நம்பர் சேர்த்து வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா A போர்டுக்கு தான் 5 வரும்னு கன்ஃபார்மாக எடுத்துட்டப்பல. ஆனால் கொஞ்சம் B போர்டு மட்டும் டபுள் சொல்லினா ஏதோ ஒன்று கூட மாட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அப்படின்னா 4 நம்பர் கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா C போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஸ் பார்த்தீங்கன்னா இவர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு சூப்பராக வினிஸ் எடுத்துக்கலாம் மாட்டிருக்கேன். நம்ம தான் A போர்டுக்கு ஒன்று எதிர்பார்த்தோம், C போர்டுக்கு 5ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டு மாற்றி தான் ப்ளே பண்ணிட்டாங்க. C போர்டுக்கு 5 பார்த்தீங்கன்னா B போர்டுக்கு 1 இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. ஓஎம்எல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து போர்டு தான் மாறி போயிடுது. கொஞ்சம் A போர்டு கொடுக்குற நம்பர் C போர்டுக்கு கொஞ்சம் மாறி போயிடுது. அதனால் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள், ஒரு கம்மியாக விளையாடுங்க. ஏன்னா கொஞ்சம் போர்டு சரியாக கிடைக்க முடியல. ஏன்னா வீக்லி சாட்டில் வந்து A போர்டுக்கு வருது, டெய்லி சாட்டில் C போர்டுக்கு வருது. இந்த மாதிரி தான் வந்து நம்பர் வந்துட்டுருக்குது இப்போலாம். அதனால தான் கேரண்டியே கொடுக்க முடியல. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கலந்து போட்டு விளையாடுங்க. ஓகேவா, ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை மீண்டும் அழகான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.